இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் தி, இது மூணு தான் என்னது நமக்கு ஆர்டிகல்ஸ் இருக்குது. யூசேஜ் ஆஃப் ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல்ஸ் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் டூ டைப்ஸு, இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ், டெஃபினட் ஆர்டிகல்ஸ். இன்டெஃபினட்னா எதை வேணால் சொல்லலாம், டெஃபினட்னா இதை தான் அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக சொல்கிறது. ஏ கான்சனன்ட் சவுண்ட்ஸ், ஏ எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் சவுண்ட்ஸ், மேன், பாய், எ மேன், எ பாய், எ கேர்ள், அந்த மாதிரி வவல்ஸ் இல்லாமல் கான்சனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஏ வரும். அண்ட் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வவல் சவுண்ட்ஸ், ஏஇஐஓயு, ஏஇஐஓயுன்ற லெட்டர்ஸ்க்கு முன்னாடி வரும், சவுண்ட்ஸ்க்கு முன்னாடியும் வரும். ஹெச் சைலண்டாக வர இடத்துலையும் வரும் நமக்கு. அண்ட் ஆப்பிள், இந்த ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கு நமக்கு வவ்வலாக இருக்கு இல்லையா, வவ்வலாகவும் இருக்கு, வவல் சவுண்டாக இருக்கு. அப்போ நமக்கு ஆன் வரும். எக் ஏ வவல் சவுண்ட் இல்லையா, அதனால ஆன் வரும். அவர் ஹெச் வந்திருக்கு, எப்படி வந்து அது வந்து நமக்கு வவல் இதில் வரும், ஆன் வரும்னு நம்ம யோசிக்க கூடாது. ஹவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அவர்னு படிக்கிறோம், அந்த சவுண்டு வந்து அ, அப்போ அதனால அதுக்கு முன்னாடி வரும். அண்ட் ஆனஸ்ட், அண்ட் ஹோட்டல், சரியா, அந்த வவல் சவுண்டுக்கு முன்னாடிலாம் ஆன் வரும். ஏ அண்ட் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்குலாம் என்ன வரும், ஏ அண்ட் வரும். கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு ஏ அண்ட் வராது. ஓகேவா. யூசேஜ் ஆஃப் த வட யூசேஜ் என்னங்கன்னு பார்க்கலாம். when we refer to a person or a thing the second time, ஒரு பர்சனையோ ஒரு திங்ஸையோ ரெண்டாவது டைம் நம்ம மென்ஷன் பண்ணும் போது த வரணும். he lives in a remote village, the remote village is surrounded by hills. மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், he lives, அவன் வந்து ஒரு ரிமோட் வில்லேஜ்ல வாழ்றான். the village is surrounded by hills. அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஏ ரிமோட் வில்லேஜ் சொல்றோம், மறுபடியும் அந்த வில்லேஜ் பத்தி அந்த சென்டென்ஸ்ல வரும்போது, அந்த டூ சென்டென்ஸ்ல வரும்போது நம்ம என்ன சொல்றோம், த சொல்றோம். ஒரு வில்லேஜ் பத்தி மறுபடியும் சொல்லும் போது த போட்டு சொல்றோம். அதே ஏ வில்லேஜ்னு சொல்லக்கூடாதான்னா கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணும்போது மட்டும் ஏ வில்லேஜ், செகண்ட் டைம் தேர்ட் டைம் அடுத்தடுத்த டைம்லாம் வரும்போது நம்ம இந்த வில்லேஜ் பத்தியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா த போட்டு எழுதணும். when we are talking about one particular person or a thing, ஒரே ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி பேச போறோம், அவங்கள தவிர அங்க யாரும் இல்லை அப்படின்னா the principal is not in his room. அப்போ ஒரு ஸ்கூல்னா ஒரு பிரின்சிபல் ஒருத்தவங்க தானே இருப்பாங்க இல்லையா, அப்போ த பிரின்சிபல் அவங்கள மட்டும் பர்டிகுலரா சொல்றோம். to refer to a someone or something in a specificா சொல்றோம். the man is in the blue shirt in my uncle, is my uncle. the man, அந்த ஆள் வந்து என்னுடைய மாமா, ப்ளூ ஷர்ட் போட்ட சட்டை போட்ட மேன் வந்து எங்க மாமா அப்படின்னு நம்ம பர்டிகுலரா அந்த மேனை பத்தி சொல்லும் போது த மேன் அப்படின்னு சொல்றோம். in front of a noun when it's used in a general sense, ஜென்ரலா ஒரு இதை சொல்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். the tiger is dangerous animal, the tiger is dangerous animal. the motorbike has a become popular vehicle. இப்போ the tiger போது ஸ்பெசிஃபிக்கா சொல்றனாலும் ஸ்பெசிஃபையா சொல்லும் போது the tiger is a dangerous animal னா ஸ்பெசிஃபிக்கா டைகரை மட்டும் சொல்றது. that motorbike has become a popular vehicle சொல்லும்போது the motor vehicle bike போது பொதுவா ஜெனரல் சென்ஸ்ல சொல்றது. before adjectives without nouns to describe a group of people, adjectiveக்கு முன்னாடி without nouns இல்லாம வர்றதெல்லாம் பாருங்க. the injured were taken to a hospital, the injuredனா இதுல வந்து பாருங்க அடிப்பட்ட காயப்பட்டவர்கள் அப்படின்னும் போது அது வந்து நமக்கு அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வருது. were taken to a hospital, அப்போ அங்க த யூஸ் பண்றோம். when we speak of the earth, the moon, the sun and the planets in our solar system, the moon is the earth's only natural satellite. எர்த்து, மூணு, சன்னு, பிளானட்ஸ் பற்றிலாம் சொல்லும் போது என்ன பண்ணுறோம், நம்ம தான் போடணும். ஏ மூன், ஏ சன் அப்படிலாம் போடக்கூடாது. சோலார் சிஸ்டத்தில் உள்ள அத்தனைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், த போட்டு தான் எழுதணும்.
For titles, the prime minister is arriving here tomorrow. The president, the chief minister அப்படின்னு அந்த பொசிஷன் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம த போட்டு தான் எழுதணும். Before names of mountain ranges, rivers, deserts, seas and group of islands எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம், த போட்டு எழுதுறோம். The Alps, the Narmada, the Indian Ocean. இப்போ ஆல்ப்ஸ்ன்னு வரும், முக்கியமான மவுண்டைன் ரேஞ்சஸ், ரிவர்ஸ், டெசர்ட்ஸ்க்கு, சீஸ்க்கு, குரூப் ஆஃப் ஐலாண்டுக்கெலாம் த போட்டு எழுதணும். பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ஃபேமஸ் பில்டிங்ஸ், த கிரேட் வால் ஆஃப் சைனா, த தாஜ்மஹால், த பிரமிட்ஸ், த லோட்டஸ் டெம்பிள். அப்போ முக்கியமான அந்த பிளேசஸ்க்கு, பாப்புலர் பிளேசஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், த போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் கிரேட் புக்ஸ் ஆஃப் ரிலிஜியன் ஆர் லிட்ரேச்சர், த கீதா, த குரான், த பைபிள். அது மாதிரி ஹோலி புக்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட்ல வந்து நம்ம த போட்டு எழுதுறோம். ரிலிஜியன் புக்ஸ், லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாத்துக்கும். பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ், த ஃபேமிலிஸ் நேம் இஸ் ஆல்வேஸ் இன் த ப்ளூரல். த குப்தாஸ், த நேருஸ். அந்த ஃபேமிலி நேம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம த போட்டு தான் எழுதணும். பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் தட் இன்க்ளூட் வேர்ட்ஸ் லைக் யூனியன், ரிப்பப்ளிக், கிங்டம் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கிறது எல்லாத்துக்கும் முன்னாடி த போட்டு எழுதணும். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த யுனைடெட் கிங்டம், த ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட். அந்த மாதிரி வரதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம், த போடணும். பிஃபோர் த plural names of countries, example the Philippines, the Netherlands, the British Isles அப்படின்ற எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், நம்ம தான் போட்டு எழுதணும். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஏ அண்ட் எப்படி எங்கெங்கே யூஸ் பண்ணும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டோன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். டேஷ் புக் ஆன் த டேபிள் பிலாங்ஸ் டு பிரீத்தி அண்ட் சுரேஷ். திஸ் இஸ் டேஷ் புக். I saw a dash aeroplane. My mother works in dash hospital. Dash president will visit our country next year. இப்போ இதிலலாம் என்னென்ன ஆர்டிகல் ஏ வருமா, ஆன் வருமா, தி வருமானு போட்டு எனக்கு கமெண்ட்டில் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.